Hello friends, welcome to my channel. In this video, we will discuss the editorials of August 29 and இன்னைக்கு வந்திருக்கிற important articles அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா easing tensions. So trade war base பண்ணி you can infer points from this article and அதே மாதிரி NAFTA னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So we will discuss this article and அதே மாதிரி pieces of Asian dream. Even this happens to be an important article guys, we will discuss. And அதே மாதிரி இன்னைக்கு Wednesday interview வந்திருக்கு. So even we will discuss this interview in detail so that you will understand. Okay fine. And மற்ற articles எதுவுமே இன்னைக்கு important கிடையாது. So coming to the first article, easing tensions. An article போறதுக்கு முன்னாடி we look at the background. So friends, North American Free Trade Agreement. So this happens to be an agreement which came into force in 1994. So இந்த agreementல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 பேர் தான். அதாவது USA, Canada and Mexico. Okay. So in the year 1989 US and Canada ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு agreement sign பண்ணாங்க. And 94ல மெக்சிகோ வந்ததுக்கு அப்புறமாக இத வந்து North America Free Trade Agreement அப்படின்னு ஆக்கிட்டாங்க. Okay. So friends, this NAFTA is not a body. So இது ஒரு permanent bodyயோ இல்ல இது ஒரு ஆர்கனைசேஷனோ எல்லாம் கிடையாது. This happens to be an agreement. புரியுதுங்களா? இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா ட்ரேட என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதானே அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ டேரிஃப் எல்லாம் ரொம்ப குறைச்சி வச்சிருப்பாங்க ஸோ தட் த ட்ரேட் குட் என்ஹான்ஸ். அண்ட் இவங்க எடுத்துட்டு வர அக்ரிமெண்ட்ஸ் இவங்களுக்கு கன்வீனியன்டான அக்ரிமெண்ட்ஸாக இருக்கும் ஸோ தட் த ட்ரேட் குட் என்ஹான்ஸ். ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இந்த நாஃப்டாவை வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு காம்படிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆன இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் இயர் 1993. ஸோ the Treaty on European Union or the Treaty of Maastricht treaty was brought out in the year 1993 and in the NAFTA 1994. புரியுதுங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்படிட்டர். அப்போ ட்ரேட் ரொம்ப முக்கியமான விஷயமாகப்பட்டது. ஸோ அப்போ எடுத்துட்டு வந்த அக்ரிமெண்ட் இது. ஓகே. அண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் போஸ்டிங் வந்த உடனே கவனம் இருக்க மாட்டாரு. இந்த NAFTA இஸ் நாட் அ குட் டீல். ஸோ இந்த NAFTAனால யூஎஸ்ஏக்கு தான் பயங்கரமான லாஸ். ஸோ அதனால we need to renegotiate this free trade agreement அப்படின்னு சொல்லி டிமாண்ட் ஒன்று எடுத்து வச்சாரு. ஸோ இப்போ மெக்சிகோல பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான லேபர்ஸ். ஓகே. அண்ட் இந்த நாஃப்டானால யூஎஸ்ஏ கம்பெனிஸ் நிறைய பேர் மெக்சிகோல தன்னுடைய ஃபேக்டரி செட்டப்பை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெக்சிகோக்கு போயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரீநெகோஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ தட் ஈவன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வில் பி தேர் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி மெனி ஒப்பீனியன்ஸ் வேர் ப்ரிவேலிங். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் அகைன் நாஃப்டானா என்ன? Who are the members of NAFTA? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. Now coming to the article. And இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ட்ரேடை பேஸ் பண்ணி நீங்க குளோபல் சினாரியோல பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷன்ஸ் ஆர் ப்ரிவேலிங். எஸ் அஃப்கோர்ஸ் ஒன் மஸ்ட் பி நோயிங் அபவுட் தி ட்ரேட் வார். ஸோ ஒன் நேஷன் இஸ் இம்போசிங் டேரிஃப் ஆன் தி அதர் அண்ட் அகைன் இதுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு நேஷனும் அதே தான் செய்யறாங்க. ஸோ யூஎஸ் அண்ட் சைனா இஸ் தி எக்ஸாம்பிள். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூஎஸ் அண்ட் மெக்சிகோ சில நாட்களுக்கு முன்னாடி இந்த NAFTA அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ரீநெகோசியேஷன் எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் நெகோசியேஷன்ஸ் முடிச்சுட்டு தே ஹேவ் மேட் அ பிரேக் த்ரூ. ஓகே. ஸோ அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 62% ஆஃப் தி ஆட்டோமொபைல் கண்டென்ட் ஷுட் பி மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதை வந்து 75% ஆக்கிட்டாங்க. அதாவது அவங்க பர்டிகுலர் டொமஸ்டிக் கண்ட்ரிலேயே மேனுஃபேக்சர் பண்ணிடணும். அண்ட் இதில் 40 to 45% மஸ்ட் பி மேனுஃபேக்சர்ட் யூசிங் லேபர். ஸோ மிஷின்ஸை வச்சு பண்ணக்கூடாது, லேபரை வச்சு பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு கூட $16 per hour என்ற ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். பட் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல் ஒரு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வர்றதுனால அவங்களுக்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வரும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் தே ஹவ் ஆல்சோ இன்வைட்டட் கனடா. ஏன்னா நாஃப்டால கனடாவும் ஒரு மெம்பர். ஸோ நீங்களும் வாங்க அக்ரிமெண்ட் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு சி வாட் வில் ஹேப்பன். ஓகே. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a sign of relief அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் தான் போயின்னு இருக்கு. ஸோ அது யூஎஸ் சைனாவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும். ஸோ யூஎஸ் ஒரு டாக்ஸ் ரேட்ஸை ஏற்றுறாங்க, ஒரு ட்ரேட் பேரியர்ஸ் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு அகைன்ஸ்டா த பர்டிகுலர் நேஷன் ஆல்சோ டஸ் தி சேம். ஸோ இதனால ட்ரேட் வார் தான் வளருது. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தே ஹவ் பாட் இன் an agreement which happens to be a sign of relief. And yes, Mexico has compromised a lot. சரியா? ஸோ இந்த NAFTA agreement might not be beneficial to the Mexico or கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பட் அகைன் இட் டஸ் நாட் மீன் தட் மெக்சிகோ இஸ் காம்ப்ரமைசிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்றது கிடையாது. பிகாஸ் யூஎஸ்ஏ யூரோப்பியன் யூனியனுக்கு அகைன்ஸ்டா இல்ல கனடாக்கு அகைன்ஸ்டா இல்ல சைனாக்கு அகைன்ஸ்டா டாரிஃப் ரேட்ஸ் எல்லாம் ஏத்தும் போது ஒரு டாக்ஸ் ரேட்ஸ் ஏத்தும் போது மெக்சிகோவை கூட சொன்னாங்க யூ ஆல்சோ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெக்சிகோ இதை கேட்கல. ஓகே. ஸோ தே வெண்ட் அகைன்ஸ்ட் யூஎஸ் அட் த
time when needed. But again, in the NAFTA சில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. And this article tries to say one has to learn from the Mexico. ஏன்னா இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற decision is an example to end the trade war அப்படின்னு சொல்ல வராங்க. So Mr. Trump சும்மாவே இருக்க மாட்டாரு. is slapping tariff on various goods. And again, ஒரு protectionist trade policy எடுத்துட்டு வர்றாரு. who wants to give preference to US jobs first. And இதனால is increasing the restrictions on the trade. And again, இது வந்து ஒரு global economy-க்கு ஒரு harmful-ஆன விஷயம். And even everyone knows that. Okay? But again, இதை எப்படி நம்ம win பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it is by accepting that, okay, நாங்க தோத்துட்டோம், நீங்க தான் winner அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய tariff-ஐ accept பண்ணிக்கணும். Okay? So this article is a solution for the trade war actually. And Mexico has done the right step. So இப்போ பாருங்க, say for example, இப்போ US China இருக்காங்க. So USA என்ன சொல்லியிருக்காங்க, சைனால இருந்து வர ப்ராடக்ட்ஸ் மேல நாங்க டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா சைனாவும் என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு தான் டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண தெரியுமான்னு நானும் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ யூஎஸ்ஏல இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் பிரைவேட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு இன்புட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கா? So of course, இப்போ ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ இதனால பிரைசஸ் வில் இன்க்ரீஸ், ரைட்? சரி, இப்போ இதே தானே சைனாவும் பண்ணியிருக்காங்க. அப்போ சைனால இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் வில் ஆல்சோ பி அஃபெக்டட், ரைட்? ஸோ சைனா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இன்னும் அதிகமான மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாம யூஎஸ்ல இருக்கிற பிரைவேட் பிளேயர்ஸ் could have opted for China as a manufacturing hub. But again, what the nations have did, இதுக்கு அகைன்ஸ்டா அவங்களும் டாரிஃப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு டிட் ஃபார் டாட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வில் ஹார்ம் தி வேர்ல்ட் எக்கானமி. அண்ட் அஃப்கோர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கம்மி ஆயிடுது. ஸோ அவங்க தான் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாரிஃப் ரேட்ஸை ஏத்துறாங்கன்னா, தென் இட் இஸ் நாட் தி சேம் டு அஸ், ரைட்? ஸோ இந்தியாவில் க்ரூட் ஆயில் வருது, வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஆர் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் மேல நாங்கள் டாக்ஸ் ரேட் ஏத்துறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஏத்துனாங்கன்னா, தென் அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ த வே டு எண்ட் ட்ரேட் வார் இஸ் பை அக்செப்டிங் தட், ஓகே, நீங்களே வின்னர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய எக்கானமியை நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை வளர்த்து விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி ஆர்டிகல். ஸோ நாஃப்டானா என்ன, ட்ரேட் பாலிசியோட சொல்யூஷனாக இந்த ஆர்டிகல் இருந்து நீங்க பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணி எழுதலாம். திஸ் ஆர்டிகல் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் எஸ்ஏ ஆல்சோ. ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ. தட் இஸ் தி பீசஸ் ஆஃப் தி ஏஷியன் ட்ரீம். ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா I have given you a link in the description box. Please have a watch. Fine. So அந்த வீடியோல இந்தியா சைனாவை பேஸ் பண்ணி எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் நான் வியூஸ் கொடுத்திருப்பேன், or I would have taken the current affairs, so you can just have a go through. So last year இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருந்தது. அண்ட் இப்போ this is not the situation. ஏன்னா இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. It has been reset. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, Wuhan summit is an example. So our prime minister and Mr. Jinping ரெண்டு பேரும் ஒரு இன்ஃபார்மல் சமிட்ல மீட் பண்ணிருக்காங்க. That is in Wuhan in April. And இது வரையும் இல்லாம ஷாங்க்ரி-லா dialogue-ல our prime minister has given a famous speech that is in Singapore where China is also a party. And அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, see, we want to have an influence in Indo-Pacific region. And இந்த Indo-Pacific regionல influence கூட நாங்க எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறோம்னா, see, we want an increasing engagement with ASEAN, friendship with China, maintaining the friendship ties with Russia, with the interest of Australia, and engaging more with the US. So யாரெல்லாம் மேஜர் பவர்ஸ் who are interested in Indo-Pacifico எல்லாரும் கூட ஒரு கார்டியல், ஸோ கார்டியல்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல வி வாண்ட் டு ஹேவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இண்டோ பெசிபிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவரையும் இல்லாம குவிங் டவ் அங்க வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட் நடந்தது. அண்ட் அங்கேயும் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் வாஸ் சீன் டு பி ஸ்மூத். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க குவிங் டவ் டிக்ளரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஆஸ்தானா சமிட்டை பத்தி பார்த்திருப்போம், வேர் இந்தியா பிகேம் a member of ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கப்புறமாக குவிங் டவ்ல நடந்திருக்கு இந்த சமிட். அண்ட் இங்க குவிங் டவ் டிக்ளரேஷன் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் அகைன் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ Wuhan summit, ஷாங்க்ரி-லா டயலாக், குவிங் டவ் டிக்ளரேஷன், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் இஸ் growing பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அகைன் வாட் இஸ் த இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. பிகாஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ட்ரேட் வார் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா அண்ட் இந்தியா இஸ் ஸ்டக் பிட்வீன் தி டூ. ஏன்னா we want to have an influence in Asia Pacific region and இதுக்காக we have bought in many initiatives also like Quad is one sort of example. I hope you must be remembering that. So which is against China. And அதே மாதிரி we are not a part of One Belt One Road initiative. So we want to offset China and இதுக்காக
we are with US when it comes to Asia Pacific. But again, இப்போ US நம்பி ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. And we are engaging with China அப்படின்னு சொல்ற மாதிரியும் தெரியுது. So it has sparked a lot of analysis அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. Okay, but again the question right now is Indo-Pacific and South Asia அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா India wants to show its influence here and even China wants to depict itself as a global power and even they are interested in these two regions. So இப்போ what shape will India take அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு question reach ஆகுது. Okay, and this article tries to explain that. So first இந்த article வந்து South China Sea பத்தி பேசுறாங்க or Asian region பேஸ் பண்ணி பேசுறாங்க or Southeast Asia அப்படின்னு கூட சொல்லலாம். And second, this article tries to talks about India's neighborhood or South Asia as a whole. Okay, so இப்போ நீங்க ஏசியான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், then India China ரெண்டு பேருமே டிஃபரெண்டான ஒரு approach எடுத்துட்டு வரோம் because both the nation has interest over Asian and even both India and China happens to be a superpower when compared to Asian and நம்ம எடுத்துட்டு வர policies it does impact Asian to a greater extent and India ஓட policy எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is diplomatic, bilateral and military engagement. So Maldives கூட ஒரு military engagement ஒரு military exercise. ஸோ எந்தெந்த நேஷன்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் இருக்காங்களோ அவங்க கூட ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். பிளஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி டிப்ளமேட்டிக் அண்ட் பைலேட்ரல் மீன்ஸ்ல வி எங்கேஜ். பட் ஆனால் சைனா அவங்க அப்படி கிடையாது. தே பிரிங் இன் ஹார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மேசிவாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி நேஷன்ஸ் அண்ட் தே ஹேவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட். அதை சைனா ஃபுல்ஃபில் பண்றாங்க அண்ட் இது மூலியமாக தே டென் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஏஷியன் ரீஜன் அண்ட் வித் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஏஷியன் ரீஜன் தே டென் டு ரூல் தி ஆக்டிவிட்டிஸ் in South China Sea. So South China Sea dispute உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். So 9- லைன்லாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. So they tend to rule South China Sea which is against the international rulings or international interest. But again, how they rule South China Sea, it is because of the Asian nation support. And இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாரு author. So for example, if you take Cambodia, author என்ன சொல்ல வர்றாருன்னா 2016 Asian ministerial meetingல சைனாக்கு அகைன்ஸ்டா இன்டர்நேஷனல் கோர்ட்ல ஒரு அப்பீல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா what Cambodia did is, see, இந்த மாதிரி நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட்ல சைனாக்கு அகைன்ஸ்டா போறீங்கன்னா then we will not support it அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க கம்போடியா. அண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸா சைனா என்ன பண்ணிருக்காங்க, they have provided foreign aid, they have invested in dams, oil fields, highways, textile operations, mines. ஸோ ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க கம்போடியால. சரியா? அண்ட் அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் which is again a member of Asian nation. அண்ட் பிலிப்பைன்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா US government said that we will not send you rifles. ஏன்னா மாராவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அதிகமாக நடக்குது, அங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது. ஸோ we may not provide you rifles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சைனா யூஸ் பண்ணிக்கிட்டு they have provided rifles and guns to Philippines police so that they can fight against the extremist in the city of Marawi. ஸோ அங்க உண்மையாக என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் அகைன் சைனா came to help. அண்ட் இது மூலியமாக they are influencing Philippines. ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் இந்தியா what we do, we enjoy a cordial relationship. ஸோ கார்டியல்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அண்ட் அகைன் இப்போ ஏஷியன் ரீஜன்ல நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ஆர் ஃப்ரெண்ட்லி ஆர் மிலிட்ரி அலையன்சஸ் இது ஒர்க் ஆகுமா, இல்ல சைனாவுடைய கேஷ் பவர் ஆர் மிலிட்ரி பிரசன்ஸ் ஆர் பிரிங்கிங் இன் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ விச் வில் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இண்டோ பசிபிக் ரீஜன் ஆர் சவுத் சைனா சி இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா யூ நோ தி ஆன்சர், இட் இஸ் கோயிங் டு பி சைனா. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் வில் பி தேர் அண்ட் இட் is the reason why Asia trade with China is more when compared to India. அதே மாதிரி Chinese foreign direct investment in ASEAN is 9 times higher than India and it is for the same reason they are dominant in South China Sea. Okay, now coming to South Asia. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ South Asia or neighborhood nations of India அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க கூட we have failed to an extent அப்படின்னு சொல்ல வராங்க. So for example, if you take Nepal and Sri Lanka, then their relationship with China is increasing or they are showing interest with China. So for example, இப்போ நேபாள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், then 2015ல அங்க ஃபியூயல் பிளாக்கேட் நடந்தது. ஸோ மாதேசிஸ் இஷ்யூஸ்க்காக அங்க ஃபியூயல் பிளாக்கேட் நடந்தது. அண்ட் அகைன் அதனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் டிட்டோரியேட் ஆச்சு. பிளஸ் அட் த சேம் டைம் இன்டர்வென்ஷன்ஸ் இன்டு ஸ்ரீலங்கா அண்ட் ஈவன் இன் நேபாள். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு ஆர்டிகல் பார்த்திருப்போம், பூட்டான்ல சும்மானாலும் ப்ராஜெக்ட் டன்தக் கீழே பேனர் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இன்டர்வென்ஷன்ஸ் தானே. ஸோ இதனால இந்தியாவுடைய ரீஜனல் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிப்ளீட் ஆயிருக்கு. தட் இஸ் இன் நேபாள், ஸ்ரீலங்கா ஒரு பூட்டான் டு an extent. பட் அகைன் சைனா அவங்க என்ன செய்யறாங்க, இங்கேயும் திருப்பி அதே அப்ரோச் தான் ஃபாலோ பண்றாங்க. தே பிரிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால ஹம்மன் தோட்டா போர்ட்
அவுட். அண்ட் அதே மாதிரி சிட்டிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா என்ஹான்ஸ் பண்றாங்க. பிளஸ் ஆடட் டு இட் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்ல தே ஹவ் ப்ராமிஸ்ட் மெனி ஸ்டேட்ஸ், தட் இஸ் இந்தியன் ஓஷன் ரீஜன் கண்ட்ரீஸ், டு பில்ட் மெனி போர்ட்ஸ். பட் அகைன் இந்தியா இதை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சதா ஆர் சைனாவை வந்து கம்பீட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் இஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் டு மேட்ச் தெம். சரியா? ஸோ திஸ் வாஸ் தி அப்ரோச் அண்ட் திஸ் வாஸ் தி ரியாலிட்டி. பட் ஹவெவர் மெனி நேஷன்ஸ் வாண்ட் டு சீக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் இந்தியா. அண்ட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஓவர் அசர்ட்டிவ்னஸ் ஆஃப் சைனா. அதாவது they openly show their dominance. So அதனால many countries are having trouble and they want to seek friendship with India. So for example this article tries to say இப்போ நீங்க இந்தோனேஷியா and சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், they want to develop trades or develop relationship with India. and அதே மாதிரி ஏஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா in spite of having Chinese dominance they are culturally engaged with India and they share many religious diversity. We have ancient ties and India diaspora in Singapore and Malaysia is good and we have developed a relationship in various front. So அதனால all the nations are happy to have a friendly relationship with India. and இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா after US India enjoys global soft power அப்படின்னு சொல்ல வராங்க. So soft powerனா it is like through the medium of arts, literature, music, dance, cinema, sports. So இது மூலமாக relationship develop பண்றது. So இப்போ நம்ம ஒரு 3 days முன்னாடி or 4 days முன்னாடி we could have seen like India Pakistan can develop or engage in relationship with respect to soft power. So cricket is one medium and again Bollywood is one more medium. So அதே மாதிரி ஏசியான்ல arts, literature, music, dance, cinema is the medium. Okay, plus added to it this article tries to say it is not only with respect to Southeast Asia or Asian or South Asia but even in East Asia we are engaging in a good relationship. For example Japan is increasing its engagement with India through military ties. So Malabar is one sort of example. அதே மாதிரி both are having democracy and we give importance to democracy. So அதனால relationship ஒரு long runக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் believe பண்றோம். That is India and Japan with respect to East Asia. And even you take Australia for that matter, we have initiated 2+2 dialogue and maritime security partnerships எடுத்துட்டு வந்திருக்கோம். So this article tries to say soft power happens to be a good tool for India and we are in the position to use it. But again இதை பேஸ் பண்ணி we have to develop a strategy so that we can overcome China's cash and hard power. So soft power hard power அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா soft power has the advantage to an extent but again இதை பேஸ் பண்ணி நம்ம strategy develop பண்ணணும் and இப்படி பண்ணோம்னா we may win அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். Okay fine, plus added to it இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த ஆர்டிகல் பேசுறாங்க. ஸோ திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இப்போ ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினா சைனா கண்டிப்பாக இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வரணும் அண்ட் இதுக்காக அவங்க பார்கெயினும் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்மால் ரிலேஷன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சு தே வில் நாட் கெட் அ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வென் கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ இந்தியா கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கினாங்கன்னா சைனா வில் பெனிஃபிட் மோர் வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்மால் நேஷன்ஸ் அண்ட் இதுக்காக அவங்க பார்கெயினும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் அகைன் வித்வுட் இந்தியா பார்ட்டிசிபேட்டிங் into one belt one road initiative China will have its following reservations or கஷ்டப்படுவாங்க or அதோட desired result கிடைக்காது. and again இந்தியாவுக்கு வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. so this article tries to say நீங்க இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, we want to join in one belt one road initiative but again you check your stand with respect to CPEC. so we can also bargain, so we can influence China to reevaluate CPEC. okay, plus added to it see சைனா கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நம்ம எங்கேஜ் பண்ணோம்னு வைங்களேன், then we may get fruitful result out of many regional groupings like for example BIMSTEC. so Bay of Bengal initiative for multi-sectoral technical and economic cooperation BIMSTEC இதுல இருந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் இந்தியா. அதே மாதிரி BBIN அதாவது பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா நேபாள் இனிஷியேட்டிவ் இதுலயும் இந்தியா தன்னுடைய அட்வான்டேஜஸ் கெயின் பண்ணலாம். and it is because we cannot match China with respect to spending. so அவங்க செலவு பண்ற மாதிரி நம்ம செலவு பண்ண முடியாது and பண்ணவும் மாட்டோம்னு நினைக்கிறேன். but again what we can do is we can have an understanding with China and we can streamline the regional connectivity. so இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி we can gain the influence in the particular region. so the BIMSTEC ஆக இருக்கலாம் இல்ல BBIN ஆக இருக்கலாம். okay, so engage with China, have a reset with China அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல்ல. okay fine, and friends again I again insist you to watch my IR videos, that is India China relationship videos. அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் இன்னும் தெளிவாக புரியும். so அதோட அப்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆர்டிகல்ல. அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஆர்டிகல் இது. okay fine, plus this article tries to say இப்போ நம்ம சைனா கூட ரிலேஷன்ஷிப் ரீசெட் பண்ணோம்னு வைங்களேன், தென் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பே
பேஸ் பண்ணி நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ பிரம்மபுத்திரானால அசாமில் ஃப்ளட்ஸ் நடக்குது அண்ட் சைனா வாஸ் நாட் கிவிங் இன்ஃபர்மேஷன் ஆன் தி கிராஸ் பார்டர் ஃப்ளோ ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். பட் ஆனால் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சமிட், அதாவது இந்த குவிங்டோ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இதோடைய சைட் லைன்ஸ்ல நம்ம ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வி மே கெட் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் இது வரையும் இல்லாமல் both the countries have signed a protocol that we may export all the varieties of rice from India and China. And இது வரையும் இல்லாமல் we have trade deficit with China. So balance of payment issues இருக்கு சைனா கூட நம்மளுக்கு. ஸோ இதையும் ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 பில்லியன் டார்கெட் நம்ம வைப்போம் 2020 ஸோ தட் இஸ் in order to have a good trade. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு which happens to be a positive sign benefiting both the nations. Okay, so have a reset with China அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிக்கல்ல. ஸோ அவங்க கூட என்கேஜ் பண்ணிட்டு அதுலேருந்து இருக்கிற ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் எடுங்க. Okay, plus added to it, see, we are aiming to have a permanent membership in the League of Nations or in the United Nations Security Council. And idhukaga we need to have a good geopolitical role, and especially in the Indo-Pacific region and even in South Asia or Asia Pacific in particular. And what we have is limited resource, and in the limited resource vechittu we have to be playing smart with a strategy. And in the strategy வச்சுட்டு how we are going to gain the dominance அப்படின்னு சொல்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் ஆர்டிகலோட பேக்ரவுண்டுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பாருங்க. அண்ட் த கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல் இஸ், இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் இஸ் இன் அ ரீசெட் மோட். ஸோ போத் தி நேஷன்ஸ் ஆர் லீவிங் த டிஃபரன்சஸ் பிஹைண்ட் அண்ட் தே ஆர் கமிங் ஃபார்வர்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் ஷாங்க்ரி-லா டயலாக், வுஹான் சமிட், குவிங்டோ டிக்ளரேஷன் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் ரெண்டு நேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஃபாலோவிங் டிப்ளமேட்டிக், பைலேட்ரல் அண்ட் மிலிட்ரி என்கேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். சைனா பார்த்தீங்கன்னா they are engaging with other nations with heavy investment, so they are showcasing their cash power. அதுக்கு எக்ஸாம்பிள் கம்போடியா, பிலிப்பைன்ஸ். ஸோ ஏஷியான்ல ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டாங்க இதை பேஸ் பண்ணி. அண்ட் ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு சவுத் ஏஷியா இட் இஸ் சேம். ஸோ ஸ்ரீலங்கால ஹம்பந்தோட்டா போர்ட், நேபாளில் FDI இஸ் an example. And India, we do not have a concrete plan because we tend to intervene more. But again, what we have is soft power. So we can engage in culture, ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸ், ட்ராமா, சினிமா, இதை பேஸ் பண்ணி டைஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒரு சாஃப்ட் பவர் இந்தியா கிட்ட இருக்கு which is not there with China. அண்ட் இதுக்காக many nations want to have a good relationship with India. பட் அகைன் இந்த சாஃப்ட் பவர் டிப்ளமசியை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக தான் we can counter Chinese investment or அவங்களுடைய ஹார்ட் பவரை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் எஸ், இந்த சாஃப்ட் பவர் டிப்ளமசியை நம்ம சைனா கூட என்கேஜ் பண்ணலாம். அண்ட் சைனாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வச்சுக்கணும்னா, we have to use China to our advantage அப்படின்னு சொல்ல வர்றார் ஆத்தர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்ல நம்ம மெம்பராக இல்லையா, we go and engage with China saying that, see, you renegotiate CPEC, நாங்க ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்ல சேர்றோம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து BBIN இனிஷியேட்டிவ்க்கும் இல்ல பே ஆஃப் பெங்கால் பிம்ஸ்டிக் இனிஷியேட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. So use it to our advantage and China will be ready to do that. So reset our ties. அதே மாதிரி இப்போ டைஸ் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஃப்ளட்டை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், சாரி பிரம்மபுத்திராவை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும், அதே மாதிரி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கட்டும், ஆர் ஈவன் சைனீஸ் சஜஷன் தட் வி நீட் டு இன்க்ரீஸ் ஆர் ட்ரேட் அப் டு $100 பில்லியன் by 2020 இதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது. பட் அகைன் நம்மளுடைய லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு ஹவு வி ஆர் கோயிங் டு ஓவர் கம் சைனா அண்ட் நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரோலை வச்சு ஹவு வி வில் கெயின் a permanent seat in the United Nations Security Council அப்படின்னு சொல்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் இதை இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் பண்ண முடியும். அண்ட் வி நீட் டு ஹேவ் அ சாஃப்ட் பவர் டிப்ளமசி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர். அண்ட் GS பேப்பர் 2ல திஸ் ஆர்டிகல் கேன் பி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் எஸ்ஏலையும் இந்த ஆர்டிகலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends. Now coming to the next article which happens to be an interview. And friends, இங்க GDP பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ GDP happens to be gross domestic product. அதாவது ஒரு மார்க்கெட்ல கூட்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், சர்வீஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இயர்ல அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ டிபிக் பண்றது தான் GDP. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன கேட்கறாங்கன்னா, GDP பேஸ் பண்ணி மெனி மெத்தட்ஸ் ஆர் தேர். அண்ட் இப்போ GDP டேட்டா வந்து டிராஃப்ட் டேட்டாவாக தான் இருக்கு. ஸோ மெத்தடை சேஞ்ச் பண்ணா GDP வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் here the article tries to say, ரொம்ப மெத்தட்ஸ் இருக்கு and what we are using is splicing method அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ splicing methodனா joining method or adding method. ஸோ எந்தெந்த காம்போனன்ட்ஸ் ஆர் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இருக்கோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர்ஸ்லாம் இருக்குன்னா தென் அதோடைய டேட்டாவை நம்ம கம்பைல் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ ஆட் பண்ணி நாங்கள்
நாங்க ஜிடிபி டேட்டான்னு எடுத்துட்டு வரோம் அண்ட் இதை பேஸ் பண்ணி growth rate நம்ம சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஒரு ஜிடிபி வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் லைக் 1000 rupees இருக்குன்னு வைங்களேன். இந்த வருஷம் ஜிடிபி வேல்யூ வந்து 1100 இருக்குன்னா 10% growth rate அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வேல்யூஸ்லாம் அதிகமாக ஒன்றும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் இப்போ இந்த புது மெத்தட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதாவது ஜிடிபி டேட்டா விச் இஸ் அண்டர் தி டிராஃப்ட் ஸ்டேஜ். இதுல வந்து they have taken the value of goods and service of 2011-12 as the base year, but again they have not considered the values of goods which are there in 1993 or 94. so இத பேஸ் பண்ணி தான் அவங்க ஜிடிபி growth rate டிஃபைன் பண்றாங்க. so there is not going to be a big change அப்படின்னு சொல்ல வராங்க. and again மத்த இண்டிகேட்டர்ஸ் ஆர் மத்த growth indicators விட ஜிடிபிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது the author tries to say, see, this estimates the total income and you know how the country is towards the growth அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் அகைன் இது வந்து ஒரு பெரிய கேக், சரியா? ஸோ திஸ் கேக் includes all the indicators or in the GDP includes all the other indicators, but again it is important that we have to give importance to indicators also. so for example we may say that GDP is growing, but again jobless growth இருக்கும். so இந்த jobless அப்படின்னு சொல்றதுல வந்து எப்படி டிஃபைன் பண்றீங்க நீங்க? அண்ட் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை our country has neglected and கிட்டத்தட்ட ஒரு டெகேடா நம்ம சொல்லின்னு இருக்கோம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் இதை பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டரே இல்லை. அண்ட் அகைன் நேச்சுரல் கேபிட்டல் இதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவே கலெக்ட் பண்றது இல்லை ஒரு இண்டிகேட்டர்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் கவர்ஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், திஸ் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் while GDP calculation. and again how income is distributed அது கூட தெரியாது இல்லை. ஸோ இப்போ நம்ம 7.8% growth, 8% growth, 7% growth சொல்லிடலாம். பட் அகைன் பாவர்ட்டி எவ்வளோ இருக்காங்க and how the income is distributed among the people, equality எவ்வளோ இருக்கு சொசைட்டில. so these are certain things which are not taken into consideration while calculating GDP அப்படின்னு சொல்ல வர்றாரு author. fine, so இது வந்து நீங்க ஷார்ட் கமிங் ஆஃப் GDP அதில் எழுதலாம். and again பாவர்ட்டிக்காக வாட் இஸ் த எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா the article tries to say, see லாஸ்ட்டாக நம்ம செட் பண்ண கமிட்டி வந்து ரங்கராஜன் கமிட்டி and they have came out with a recommendation which was rejected. and again what we have now is Tendulkar methodology which was again questioned by many. so we are in a dilemma whether we need to follow Tendulkar committee or Rangarajan committee, and even the present government has not taken any position with respect to it. so poverty estimation மேல the present government is silent, and again nobody is questioning this because no data is released with respect to it. so Rangarajan committee report அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்தா தானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, எதுவுமே வர்றது இல்லையா வெளியே அப்படின்னு சொல்ல வர்றாரு author. plus added to it here rupee value பேஸ் பண்ணி கேட்கறாங்க. so என்ன சொல்ல வராங்கன்னா, see இப்போ if you take dollar value with respect to rupee it is nearly about 70, and இதை பேஸ் பண்ணி current account deficit கூட இருக்கு. so what is the scenario அப்படின்னு சொல்லி கேட்கும்போது the author says that, see the value of rupee is depreciating, it is because inflation in the other countries are rising a lot, and அதே மாதிரி நம்ம நேஷன்லயும் இன்ஃப்ளேஷன் இருக்கணும், பட் அகைன் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கு. ஸோ அங்க பிரைஸ் ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்ல வராரு. ஓகே, ஸோ சிம்பிளா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சுத்தி வளைச்சு பேசுறாரு, அவ்வளவுதான். பட் அகைன் யூ ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் யோர் பேசிக்ஸ், சரியா? பட் அகைன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பேசும்போது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் தேர் அண்ட் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வில் பூம் which happens to be an profitable scenario for exporters, but again imports will be expensive, and again இத பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், இட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பிளஸ் ட்ரேட் வார் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு which we already saw. பிளஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்டை கேட்கும்போது அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் மாசம் கம்மியாகினே போகுது. ஸோ கவர்மெண்ட் ரெவன்யூ ஃபிஸ்கல் டெபிசிட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதாவது ஆர்டிகல் ரைஸ் சி எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ அதனால கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அகைன் எலெக்ஷன் இயர் வருதுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் மேல அதிகமான இம்பாக்ட்ஸ்லாம் இருக்காது அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மக்கள் மேல which has an impact on the economy. so government spend பண்ணுவாங்க அதாவது through the budget or அப்படி இல்லையா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பெண்ட் பண்ண போறாங்க through various other means, but at the end of the day economy will boom அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவசியம் இல்லை, மற்றபடி ஜிடிபி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணலாம் இந்த ஆர்டிகல் இருந்து. ஃபைன். ஸோ that's it with respect to this article and that's it for today. Thank you for watching.